இந்த நாளில் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாடு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அநேகம் நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டுச்சுன்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது தேவனாய் கர்த்தர், நம்ம ஆண்டவர் தான். வானத்தை எல்லாம் வானத்தை படைத்தது அவர் தான், பூமியை படைத்தது அவர் தான். அந்த பூமி மனுப்புத்தனை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். தேவன் வானத்தில் இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் இந்த தேசம் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இந்திய தேசத்தை தேவனே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லிப்போம், ஜெபிப்போம். அது எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கணும். எல்லா இடமும் நல்லா சுத்தமான இடமா இருக்கணும். அதுக்காக தேவகரத்தில் ஒப்புக்கு நம்ம ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இசப்பா, இந்த நாளிலையும் கர்த்தருடைய கட்டளைகளை தாழ்த்தி வெறுமையாக்குற ஐயா. கர்த்தாவே, இந்த தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை, இந்த தேசம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்பா. இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. எதற்கோ எதற்கோ போகிறோம்னு போகாத விட ஆண்டவரே, இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சமாதானம் நிறைந்த தேசமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவருக்கு ஒரு அன்புள்ள தேசமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே மக்கள் எடுத்தாங்க. மக்களுக்கு இந்த கிருபை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா. இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டையா. இந்திய தேசத்தில் இருக்க மக்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா மக்களுடைய போக்குவரத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உடைய கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற இசப்பா. எங்கள் பிரதமரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. அவங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. தேசத்துக்கு நன்மையானது செய்ய கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க நன்மை செய்கிற மகனா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லாருமே சகோதரிகளை சொல்லி தகப்பனே செயல்பட அவங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. உடைய பலத்த கரம் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பலத்த கரத்தை ஒப்பு கொடுக்குறேன். சவளை சந்தித்த தேவன் அவங்களையும் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. தேசம் முழுதும் பரிசுத்தமாக்கப்படட்டும். பிள்ளைகள் போக்கு எல்லா மக்களுடைய போக்குவரத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆசீர்வதிங்கப்பா. விளைகிற நிலத்தை ஆசீர்வதிங்க. விளைச்சல்களை ஆசீர்வதிங்க. எல்லா பயிர் வகைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். எந்த ஒரு குறைபாடு இல்லாதபடி எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் இந்திய தேசத்துக்கு நீர் கொடுக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை அதனை புசித்து கொடுத்து திருப்தியாக இருக்க நீர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அதுக்கு விரோதமாக எல்லாமே சத்ருகிரியில் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆகாரங்களை சாப்பிட விடாதபடி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மக்களுக்கு நோய் நொடி இல்லாதபடி கர்த்தாவே மக்கள் காணப்பட கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க தகப்பனே. வியாதினால் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் தகப்பனே. சோத்திரையா. பிள்ளைகளை ஒழுங்க சாப்பிட விடாதபடி தகப்பனே பல வியாதிகள் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே இடைஞ்சலாக காணப்படுற காரியங்களெல்லாம் நீ முற்றுமா அகற்றி அப்புறப்படுத்துங்கப்பா. எல்லா விளைகணத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ப்ரெஷரை கொண்டு வருகிற தகப்பனே சோதரம். கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வருகிற ஆண்டவரே சோதரங்கர்த்தவை. சுகரை கொண்டு வருகிற இப்படி பல நோய்களை ஹார்ட் டாக்டர் அப்படிங்கிறாங்க ஆண்டவரே. இந்த நோயின் கிரிகளை அழிச்சு போடுங்கப்பா. அந்த நோய்களை அழிக்கப்படட்டியா. சாசிகளை அழிக்கப்படட்டியா. நோய்களை கொண்டு வர பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். பிசாசிகளை அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார கிரியை அக்கிடாடி எரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாத்தாடி கிரியை அழிக்கப்படட்டியா. ஜனங்களுக்கு வியாதியை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகட்டு இயேசுவின் நாமத்தினால அது நிர்மூலமாகி போவதாக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அந்த கிரியில் அழிச்சு போடுங்க ஏசப்பா. அந்த வியாதியின் கிரியில் அழிக்கப்படட்டும் சுவாமி. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலன் கொடுங்க, ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மிஷினரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மிஷினரிகளை ஆசீர்வதி ஆண்டவரே. மிஷினரி ஸ்தாபனங்கள் பணித்தலங்களை ஆசீர்வதிங்கப்பா. விடை பிள்ளைகள் தகப்பனை ஊழியது செல்லும் போதும் வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறேயா. மிஷினரிகளுக்கு விரோதமாய் செயல்படுற பிசாசிகிரியில கட்டி ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். கட்டப்படட்டும் ஐயா. சாத்தாடிகிரி அழிக்கப்படட்டும். சாசிகிரி அழிக்கப்படுவதாக இயேசுவி நான் ஜெபிக்கிறேன்யா. தோரிஷா கதேரி மக்கதாரவரி சலவரி கலவருக்க தர
டோரிஷா தரபா ரீகலபா மிஷனரிகளுக்கு ரோதனை செயல்படுற விசாசிகிரியை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். சாத்தாட்டிகிரி அழிக்கப்படட்டும், சாசிகிரி அழிக்கப்படட்டும், அந்தகாரக்கிரி அழிக்கப்படட்டும். இயேசுவி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே ஊழியத்துக்கிறமாய் போராடுகிற பொல்லாத ஆவியிலும் கர்த்தர் நிர்மலமாக்கி அப்புறப்படுத்துங்க. ஏசப்பா நிர்மலமாக்கி போட்டுங்கப்பா. கர்த்தருடைய கரம் கிரியச்சிட்டு மிஷனரிகள் போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துள்ளுங்க. செல்கிற இடம்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆத்துமாக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. உங்கள் பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா ஆண்டவரை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை கொடுக்குற கர்த்தர் நீர் அல்ல ஆண்டவரே. அப்பா உம்முடைய வேலையை தகப்பனை நீர் செய்த ஊழியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து போயிருக்கிறீர் ஆண்டவரே. அது தகப்பனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஊழியத்தை செய்ய சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பெரிய அழைப்பை கொடுத்துருக்குறீங்க. அந்த அழைப்பு குரோமை காணப்படுறேன். தடையாக நிற்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தாவே ஒன்றில்லாமல் ஆக்கி அப்புறப்படுத்துங்க இசாப்பா. கர்த்தாவே தகப்பனே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்டுவது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இசப்பா. திறந்த வாசலை வைத்த தேவனே அது ஒருவனும் பூட்ட எலும்பாதபடி காத்துக்கொள்ளுங்க இசப்பா. ஆண்டவரை செல்கிற இடம்லாம் ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமீன். எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. உங்களுடைய கரம் கிரியை செய்யட்டும். மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. சுவிசேஷ ஊழியத்தை உடைய கருத்தில் வைக்கிறையா. உண்மை உத்தமத்தோடு ஆத்ம பாரத்தோடு ஊழியத்தை செய்ய நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. நீ செல்லும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளோடு நீ இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதலை சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. உன்னுடைய பிள்ளைகள் செல்லுகிற இடம்லாம் கர்த்தர் முன்பாக செல்லுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்கப்பா. கர்த்தருடைய நாம் மைம்பட்டியா. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. உடைய காரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்யா. எல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குருவானவரையும் குருவானவர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டையா. சர்வ வல்லமை தேவனே உங்களுடைய வல்லமை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. வல்லமை இறங்கட்டுமாண்டவரே, வல்லமை இறங்கட்டுமாண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டுமாண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டுவையா. ஒவ்வொரு குருவானவர் குடும்பத்திலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படி ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய, உண்மை உத்தமத்தோடு செய்ய, கர்த்தர் பயந்து செய்ய கர்த்தர் கிருபை கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஊழியமும் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நல்லபடியாக விசாரிச்சது ஊழியங்கள் நல்லபடியாக நடக்க கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மைமுடட்டு ஏசப்பா. இன்னும் மற்றும் தகப்பனே சோதரப்பா. எல்லா தகப்பனே கர்த்தாவே ஆசியில் ஒளிஞ்சிற பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமியார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. ஆவியில் அனல் மூட்டி எழுப்புங்க ஏசப்பா. அப்படி ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறதே செய்யுங்கப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம். சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றும் உடைய ஊழியத்தை என்னென்ன வகையில் செய்கிறாங்களோ எல்லா ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க ஏசப்பா. என் ஊழியக்காரர்களை நான் அக்கினிச்சு வாழையாக்குவேன்னு சொன்னீங்கப்பா. ஊழியக்காரங்களை அக்கினிச்சு வாழையாக்குங்கப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் கரம் முடிச்சு நடத்துங்க. கோணலான எல்லாத்தையும் செம்மைப்படுத்துங்க. பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறையா. ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி படிக்கட்டையா. இப்படியே வருகை மிக சமயமாக இருக்கிறபடினா கர்த்தருடைய ஆவியினர் அக்னியாக வெளிப்படுங்கப்பா. அக்னியாக வெளிப்படுங்கப்பா. அக்னியாக வெளிப்படுங்க. உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் ஏசப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் ஏசப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படும். நீர் எழுந்தரலும் உடைய நான் மாத்திரம் பயன்படுத்தும். கர்த்தருடைய கர்த்தங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் இருந்து வல்லமையாக வெளிப்படுங்கப்பா. நீ ஒருவர் தான் தேவன் என்பதை ஜனங்களை அறியட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழுவலையும் நாமத்தை சோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.